Hey guys, welcome back to my channel That Girl. So இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹேண்ட்பேக் இருக்குது. ஹேண்ட்பேக்னால் எல்லாமே ஹேண்ட்பேக் கிடையாது, ஸ்லிங் பேக்ஸ் எல்லாமே கலந்து வரும். ஸோ நான் எல்லாத்தையுமே காட்டுறேன். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் கடைசியாக காட்ட போகிற ஹேண்ட்பேக் தான் இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் ஃபேவரட் ஹேண்ட்பேக் அப்படின்னு சொல்லுவேன் நான். அது ஏன்றதையும் பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லிங் பேக் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்லிங் பேக் பார்த்தீங்கன்னா 2021 நினைக்கிறேன். 2022 நான் வந்து கொடைக்கானல் போயிருந்தேன், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன் நான். ஸோ இது வந்து கொடைக்கானலில் நிறைய வச்சுருந்தாங்க. இது நம்ம சென்னையில் நான் பார்க்கவே இல்லை அப்போது. ஸோ அங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரவுண்ட் இந்த ஷேப்பில் வாங்கணுன்னு இருந்துச்சு. ஸோ அதனால வாங்கினேன். இதோட லென்த்லாம் வந்து அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் இப்படி லென்த்தியாக இருக்கும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா எங்கேயாவது போகிறீங்க, ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா இது வந்து நல்லாயிருக்கும். பட் என்னென்னா இதில் 2 ஜிப்பு தான் இருக்குது. உள்ளே பெருசாக எதுவுமே வைக்க முடியாது. மொபைல் கூட சம்டைம்ஸ் வைக்க முடியாது. 2 ஜிப்பு இருக்குன்னு தான் பேர். ஒரு ஜிப்பில் நீங்கள் ஏதாவது வச்சு ஸ்டஃப் பண்ணிட்டீங்கனாலே அதுதான் முடிஞ்சு. 2வது ஜிப் ஆக்சஸே பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ ஸ்பேஸே இருக்காது. சும்மா குட்டியாக வந்து ஏதாவது போடுறீங்க, சில்லறை போட்டுக்கிறது, கர்ச்சீஃப் வச்சுக்கிறது, பென் வச்சுக்கிறது, அந்த மாதிரி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் மொபைல் கூட பெருசாக வைக்க முடியாது. ஏன்னா என் ஃபோன் ஒரே ஒரு வாட்டி வச்சேன், கஷ்டப்பட்டு வச்சேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது. பட் யூஸே இல்லை. அதனால் நான் பெருசாக இதை எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் எடுத்துகிட்டு போனதே 2 இடத்துக்கும் என்னமோ தான் எடுத்துகிட்டு போனேன். மற்றபடி நான் இதை யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பேக். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்ததும் ஒரு ஸ்லிங் பேக் தான். ஸோ இந்த ஸ்லிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் பேக் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்லிங் பேக் வந்த புதுசில் வந்து எப்போனா இந்த ரெமோ படத்தில் கீர்த்தி சுரேஷ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போதுலேருந்து இந்த ஸ்லிங் பேக்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அவங்கள பார்த்து நிறைய அட்மையர் ஆகிலாம் வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ வந்து ஸ்லிங் பேக் நான் நிறைய வாங்கிட்டு இருந்தேன். நிறைய இல்லை, காலேஜ் படிக்கும் போது 1 வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஸ்லிங் பேக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் அண்ணன் என்னோடய பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டக்டர் பேக் மாதிரி இருக்குது. கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஜிப் இருக்கும். பட் அந்த ஜிப்புக்குள்ளே 2 பார்ட்டிஷன், ஆக்சுவலாக 3 பார்ட்டிஷன். இந்த நடுவில் இருக்கிறது வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். மற்ற 2 பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ இது 2 தான் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஜிப் இருக்குது. பட் அது வந்து ஜிப்பே கிடையாது. அது சும்மா ஒரு ஜிப் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்லிங் பேக் நான் நிறைய இடத்துக்கு காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். தண்ணி எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். பர்ஸும் என்னோடய ஃபோனை மட்டும் தான் எடுத்துகிட்டு போவேன். அப்போ வந்து இந்த பேக் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எதுவுமே இல்லாததுக்கு இந்த ஒரு பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹேண்ட் பேக். ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆக்சுவலாக நான் வாங்கினது கிடையாது. நான் சென்னையில் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து பேக் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சேல் பண்ணுறாங்களா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா எனக்கு சரியாக தெரியல. எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு இந்த பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3 ஜிப் இருக்கும். மெயின் ஜிப்பே 3 ஜிப் இருக்கும். இதில் கடைசி ஜிப்பில் குட்டியாக உள்ள ஒரு ஜிப்பு, நடு ஜிப் ஒன்று. ஸோ இதில் எதுவுமே இருக்காது. எப்போவுமே இல்லை, அந்த லாஸ்ட் ஜிப்பில் தானே குட்டியாக இன்னொரு ஜிப் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 3 பார்ட்டிஷன் இருக்கும். அண்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை. அண்ட் பின்னாடி இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக நிறைய பொருள் ஸ்டஃப் பண்ணலாம். பட் என்னென்னா நிறைய பொருள் ஸ்டஃப் பண்ணலான்றதுக்காக ஸ்டஃப் பண்ணோன்னா வெயிட் ஆகிடும் பேகு. பேக் ஆல்ரெடி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய கேரி பண்ண முடியும். பட் நம்மளால் தூக்க முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடுத்த பேக். அண்ட் ரீசெண்டாக நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளாக நிறைய இடத்துக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு ஆக்சுவலாக இது வந்து பிடிக்கல, என்ன இது ஆன்டி மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் நான் இப்போ ரீசெண்டாக பெங்களூர் போகும்போது இந்த பேக்ஸை நிறைய போட்டு குவிச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க, 200 rupees அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த பேக்குக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி. அண்ட் இன்னொரு ஸ்லிங் பேக் வந்து இது என்னோடய ஃபேவரட். அண்டு இப்போ நான் ஸ்லிங் பேக் எடுத்துகிட்டு போகிறேன், வெளியே போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்லிங் பேக் தான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது. ஸோ லைக் இந்த கீச்சைன் மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக 2 ஜிப் இருக்கும். ஸ்லிங் பேக்கில் நம்ம இதை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் பின்னாடி ஒரு ஜிப் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டிலும் இருக்குது அண்ட் ஸ்லிங்கும் இருக்குது. அந்த ஸ்லிங் வந்து அட்ஜஸ்டபிள்.
ஸோ இதோட கலர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிங்க் கலரில் ஒரு மாதிரி வைப்ரண்ட் பிங்க்கில் இருந்துச்சு. அண்ட் இதோட டிசைனும் வந்து நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இது வேறு ஏதோ பெரிய பிராண்டோட லோகோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து இதில் போட்டிருந்தாங்க. அண்டு இது முன்னாடி இப்படி வர்றது அதெல்லாம் விட எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தது. அதனால தான் இதை வாங்கினேன் நான். இதுவும் வந்து கொடைக்கானலில் வாங்கினது தான். அந்த ஃபஸ்ட்டு பேக் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன், அது கூடவே தான் வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 300க்கு வாங்கினேன் நான் இந்த பேகு. இதுதான் இப்போ என்னோடய ரீசன்ட் ஃபேவரட் ஸ்லிங் பேக். ஸோ இதை தான் வந்து நான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போவேன். சப்போஸ் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் இதை கொண்டு போவேன் நான். அடுத்த ஹேண்ட்பேக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் நான் வந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு விலாகில் வந்து காமிச்சிருப்பேன். ஸ்ட்ரீட் ஷாப்பிங்னு ஒரு விலாக் போட்டிருப்பேன் முன்னாடி. ஸோ அதில் வந்து காமிச்சிருந்தேன். இது பெங்களூர் ஸ்ட்ரீட்டில் வந்து வாங்கினது. ஸோ கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் போயிருந்தோம் ஷாப்பிங். சும்மா நான் பார்த்ததில்லை. ஸோ அதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து இந்த ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தோம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, ஸ்பேஷியஸாக இருக்கும். 2 ஜிப்பு தான். ஸோ இந்த ஜிப்பு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். அதுக்குள்ளே இன்னொரு ஜிப்பு, அதே மாதிரி இன்னொரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாக. அண்ட் பின்னாடி ஒரு ஜிப்பு. அண்ட் என்னன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ருபீஸ் தான். இதை பார்த்துட்டு வருஷம் வந்து எனக்கும் வாங்கி கொடு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தா. ஸோ நல்லா இருக்க ஹேண்ட்பேக். கலருமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பட் நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங் அப்படிங்கிறதுனால பார்த்து எடுக்கணும். ஏன்னா நிறைய பேக்ஸ் வந்து டேமேஜாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன, குவாலிட்டி. ஆப்வியஸாக 200 ருபீஸ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா குவாலிட்டி நல்லா இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பிஞ்சிருச்சு. அண்டு பின்னாடி வந்து அழுக்காயிடுச்சு, நல்லா அழுக்காயிடுச்சு. கலர் வேறு எல்லோ கலர், பயங்கரமாக அழுக்காயிடுச்சு. பட் என்னென்னா நான் இதை தான் வந்து ஸ்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஞ்சாலும் பரவாயில்ல, 200 ருபீஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சாலும் பரவாயில்லன்னு இதை வாங்கிட்டுருக்கேன். இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இதுதான் வந்து இப்போது அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால இதுவும் என்னோடய ஃபேவரட், ரீசன்ட் ஃபேவரட். கலருக்காகவே ஆக்சுவலாக யூஸ் பண்ணிருக்கேன். கலர் வந்து நிறைய ட்ரெஸ்க்கு வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அண்ட் நிறைய வந்து ஸ்டஃப் பண்ணலாம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பேக் வந்து இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோக்லேருந்து வாங்கியிருந்தது. நீங்கள் ஆல்ரெடி இதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோவில். எனக்கு ஷுவராக தெரியல, நான் இதை பற்றி பேசியிருக்கேன் நான். ஜோக் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய பிராண்ட், ரீசெண்டாக பெரிய பிராண்ட், ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பிராண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூட்ஸில் வந்து பேக் செய்வாங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ஜூட்டில் பேக் செய்வாங்க. அண்ட் இது வந்து வீகன் நினைக்கிறேன், எனக்கு ஷுவராக தெரியல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். ஸோ இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தார் எனக்கு. ஸோ இதில் வந்து ஒரு ஜிப்பு, ஒரே ஒரு ஜிப் மட்டும்தான் வரும், ஒரு ஜிப்பு. பட் இதில் நிறைய வைக்கலாம், அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு குட்டி ஜிப்பும், இந்த பக்கம் வந்து 2 பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவேன் போட்டு, அவ்வளோ பொருள் போட்டு எடுத்துகிட்டு வருவேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து பேக் பத்தாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மோஸ்ட்லி இந்த ஸ்லிங்கை தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதை வந்து இப்படி பிடிச்சிக்கிறதுக்கு தான், மாட்ட முடியாது நம்மளால். ஸோ இந்த ஸ்லிங்கை மாட்டிட்டு நம்ம எல்லா அவுட்ஃபிட்க்கும் அழகாக வந்து மேட்ச் பண்ணலாம். லைக் வந்து ஜீன் போட்டாலும் நல்லா மேட்ச் ஆகும், இல்லை நீங்கள் குர்த்தி செட்ஸ்லாம் போடுறீங்கனாலும் நல்லா மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேக் தான் என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். இது வந்து இப்போ ஜோக்கில் வந்து ஆஃபர் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது தயவுசெய்து, இது வந்து நானே வாங்கினது. ஸோ அதை என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணுது. ஸோ ஸ்பான்சர்லாம் கிடையாது. பட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்லிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழட்டிக்கலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். ஏன்னா நான் ரீசெண்டாக பார்த்தேன், ஏதோ ஆஃபர் போயிட்டு இருந்தது, இன்ஸ்டாகிராமில் ஆட் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஹேண்ட்பேக் கலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நம்ம போட்டுடலாம் நம்ம சேனலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then, this is Monisha signing off. Bye bye.